அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு தற்போது இல்லை என பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். எந்த கட்சிகள் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க? ஆமா, இப்போ தனிப்பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்ற ஒரு அந்த பிரிமிசஸ், அந்த அடிப்படையில் நான் பேச வரல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கு. இந்த ரிசல்ட் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கள நிலவரம் அப்படிதான் இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு கியூப் ஃபார்முலான்னு வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டெஃபினட் எக்ஸிட் போலே கிடையாது. எக்ஸிட் போல் வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லும், இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதான் போஸ்ட் எலெக்ஷன் செனாரியோ, தேர்தலுக்கு பின்னாடி நிலவர சூழல் அப்படின்றது. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டணி எந்த அளவிற்கான இடங்களை பெறுது அப்படின்றத பொறுத்து. இப்போ திமுக வந்துட்டு 100 110 பெறுது அப்படின்னோம்னா அவங்க தனித்தே ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு மேலே போனால் அதுக்கும் கம்மியாக போச்சுனாலும் கூட தனித்த ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா அவங்க தெளிவுபடுத்திட்டார் ஸ்டாலின், கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பதும் இல்லை, நாங்களும் ஒத்துக்கொள்வதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால அது அப்படிதான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் அதிக இடங்களில் போட்டிட்டு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் தான் சொன்னார். ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துல என்ன அப்படின்னம்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய உளவியலோடு அவங்களுடைய அரசியல் அவங்க பண்றாங்க. அப்படிதான் இருக்கா, அது வேற கதை. இப்போ இடம் கம்மியா இருக்குது அப்படின்னு வரும்போது கூட்டணி ஆட்சின்றது ஒரு இயல்பான ஒரு அவுட்கம். அது அவுட்கம் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் தி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. எனவே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிரதான கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு மூன்றாவது பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, விஜய் அப்படின்ட்டு. அவர் 2-3 இடம் அப்படிலாம் கிடைச்சிச்சு அப்படின்னம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 5 10 இடம் கிடைச்சிட்டாரு அப்படின்னம்னா அவர் மேல இந்த ரெண்டாவது வரக்கூடிய என்டிஏ கூட்டணி அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், அவங்கள வச்சு நம்ம ஆட்சி அமைக்கலான்னு. அப்படி ஒரு நிலை வரும்போது டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, அதை தவிர்க்கிறதுக்காக இவங்களே கூட்டணியில் சில கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இடம் கொடுத்து அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கட்சிகளை தான் சொல்ல வரேன். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் கொடுத்துருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா அவங்க தான் கூட்டணி ஆட்சியை பற்றியும் அதிகார பகிர்வை பற்றியும் ரொம்ப பேசுறவங்க. அது அப்புறம் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்படின்ற ஒரு கட்சி, முஸ்லீம் லீக் ஒன்று, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வச்சிருவாங்க. தனிப்பெரும்பான்மையற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படாது. இப்போ நான் சொல்ல வரேன் 150 அண்ட் எபோவுக்கு மேலே தான் போகும். இதுவே நான் கன்சர்வேட்டிவா சொல்றேன். இன்னும் 2 நாள்ல வரப்போது முடியும், அவ்வளவுதான். அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒன்றுதான், மு.க. ஸ்டாலின் அரசனுடைய மக்களை, அது ஏழை எளிய மக்களினுடைய நோக்கிய சாதனை, அந்த சிறுவர்களுக்கான அந்த காத்தால உணவு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைத்தன்மையும் வளர்ச்சியும், எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவான சமூக சூழல் இங்க நல்லாவே இருக்கு. சோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த கிரேஸுக்கு விஜய்க்காக கிரேஸா ஓட்டு போட்டவங்க அப்படின்றது தவிர இந்த எலெக்ஷன்ல வேற எந்த மாறுபாடும் கிடையாது. விஜய்க்காக ஓட்டு போட்டவங்களால இந்த பாதிப்பு திமுக கூட்டணிக்கு பெருசா ஏற்படாது. 2006 எலெக்ஷன்ல சினரியோ வர அன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு ஊடகங்கள் இல்ல, இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவும் இல்ல. இது வந்து பெரிய ஒரு ஹைப் இங்க நடக்குது. அந்த ஹைப் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. அந்த ஹைப் தான் இங்க நடக்குது. அப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி அதிக இடங்களை தான் கைப்பற்றுச்சு. காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் 18 இடங்களில் ஜெயிச்சது, இன்னும் பல கட்சிகளும் அவங்களோட கூட்டணி ஜெயிச்சாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அவங்க 150க்கு மேல தான் ஜெயிச்சிட்டாங்க. அதனால எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் ஆகல, அவங்களுக்கு குறையெல்லாம் ஆகல. கூட்டணிக்கு அதிகமான இடங்களை பகிரும் போது இயல்பா அவங்களுடைய கட்சி கம்மியா தான் வரும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 169 இடமா 171 ஏதோ நிக்கிறாங்க. அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு 70 இடம் தான் தோப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதனால கிட்டத்தட்ட திமுக அணி அப்படின்றது நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் வந்து யாருடைய வாக்குகளை குறிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது. யாருடைய வாக்குகள் அவருக்கு போயிருக்குன்னு இல்ல, இது வந்துட்டு என்ன அப்படின்னாங்க ரொம்ப 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 உத்தேசமான ஒரு கேள்விங்க. அது யாருடைய வாக்கு அப்படின்ட்டு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுடைய ஓட்டு அப்படின்றது உங்களுடைய அரசியல் சிந்தனை. அது எந்த கட்சியா இருக்கட்டும், நீங்க கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக இருக்கட்டும், எதுவா இருந்ததுனால அது உங்களுடைய அரசியல் சிந்தனை. அது எப்படி நீங்க வேற ஒருத்தர் வந்து அதை பிரிப்பாரு உங்களை? இங்க என்ன அப்படின்னம்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, சீனுக்கு வருது. அது தமிழக வெற்றி கழகம் விஜய். இது அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது இல்லாத இப்ப ஸ்டாலின் அரசனுடைய நலத்திட்டங்கள் அது ஏழை எளிய மக்களுக்கு போகுது. அப்ப அந்த ஏழை எளிய மக்களுக்கு போறதை வந்துட்டு இந்த உயர் நடுத்தர வகுப்பு அப்படின்றவங்க விரும்ப மாட்டாங்க, எழுதி வச்சுக்காங்க, விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிராமின்ஸ் இவங்கெல்லாம், நான் வெளிப்படையா பேசுறேன், பிராமின்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன முறை வந்துட்டு பாஜகவுக்கு போட்டாங்க.
அதுக்கு முன்னாடி கமல்ஹாசனுக்கு போட்டாங்க, இப்போ அவங்க விஜய்க்கு போடுறாங்க. ஸோ இது அவங்களுடைய சாய்ஸ் தான். அவங்க இது ஒன்று விஜய் வந்துட்டு ஒன்றும் பிரிக்கல. விஜய் எங்க பிரிக்கிறாரு? அவர் தான் எதையுமே பிரிய முடியலையா? அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு நேரடியான காம்பெயின், அது ஆன்டி டிஎம்கே, அவ்வளவுதான். அவருடைய இதில் அது சரி தெளிவா இருக்கிறாரு. ஆனா ஆன்டி டிஎம்கே எல்லாம் இவர்கிட்ட தான் விழுந்துச்சா அப்படின்னோம்னா அப்ப அதிமுக காண போயிருக்கணும். அதெல்லாம் எதுவும் நடக்கல. எந்த இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றீங்க? அப்படி எதையுமே சொல்ல முடியாதுங்க. இம்பாக்ட்ன்றது என்னது? ஒருத்தர் வர்றதுனால ஒரு சேஞ்ச் ஒன்று ஏற்படுறது. இப்போ வந்துட்டு ஒரு டஸ்ட் இருந்ததுன்னா நான் தும்ம தான் செய்வேன், எந்த இம்பாக்டும் இல்லை. நீங்க ஏன் சார் தும்புறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் அது. இப்போ விஜய் வராரு அப்படி போ, இந்த ரசிகன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த ரசிகன்ல வந்துட்டு போன முறை, ஏன்னா விஜய் ரசிகன்றது விஜய் மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கத்தில் வந்துட்டு 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சேலம் பார்த்திபன், அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. நல்ல சிறந்த ஆட்களே அவங்க, நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஆட்கள். அவங்கெல்லாம் வந்துட்டு விஜய், அவங்கெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? திமுக ஓட்டு போட்டிருக்கலாம், அதிமுக ஓட்டு போட்டிருக்கலாம், பிஜேபி ஓட்டு போட்டிருக்கலாம், காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், இல்ல ஈவன் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் மாறி போடுறாங்கன்னா அப்ப எல்லாருக்கும் தானே வந்துட்டு இம்பாக்ட். சோ இவ்வளவுதான் இந்த விஷயம். மற்றபடி விஜய் வந்ததுனால சீமான் காலி, சீமான் வந்துட்டு விஜய், இதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதி அந்த தம்பிங்க மாற மாட்டாங்க. விஜய் ரசிகர்களுக்கு சீமான் பேசினா புரியாது. அதனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக இது இம்பாக்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மளும் கொஞ்சம் ஹைப் விடுவோம் இல்லையா? நம்ம சும்மா சாதாரண நம்மளும் ஒரு டிவி நடத்துறோம், எல்லாம் பண்றோம், நம்மளும் ஒன்று சேர்த்து விடுவோம். அதில் நான் பேச வரேன், நாங்க மட்டும் குசுமங்க கிடையாதா? நாங்களும் கொஞ்சம் ஏற்றி விடுவோம், இவ்வளவுதான். மற்றபடி மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிந்த நீரோடை தான். அவங்களுடைய சாய்ஸ் வந்துட்டு சாதனையா, இல்ல நான் ட்ரெடிஷனலா நான் ஓட்டு போடுறேன் அதிமுகவுக்கா, இல்ல நான் பிஜேபி, எனக்கு புது பிஜேபி இப்படின்ற ஓட்டு தானே தவிர வேற எதுவுமே இல்லை. இது பாருங்க, மாபெரும் அரசியல்வாதி இரா செழியன் 1984 தென்சென்னையில் நிக்கிறாங்க. தென்சென்னை என்ன சொல்லுவாங்க? படித்தவர்கள் நிரம்பிய பகுதின்னு சொல்லுவாங்க. தலை சிறந்த நாடாளுமன்றவாதி இரா செழியன் 84 நிக்கிறாரு. அவருக்கு எதிராக காங்கிரஸ்காரன் வந்துட்டு வைஜெயந்தி மாலான்ற ஒரு பழைய நடிகை, ரொம்ப ரொம்ப பழைய நடிகை, அதை எடுத்தாது நிறுத்தினான். மயிலாப்பூர், மாம்பலம், குரோம்பேட்டை, தாம்பரம் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு அவங்க 58,000 ஓட்டுல செடியனை தோக்கடிச்சு விட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஏதோ ஒன்று கேடும். அடுத்த முறையா என்ன பண்ணாங்க? ஆல்ரெடி அருணாவை நிறுத்துறாரு, இன்னொரு சரி சிறந்த பார்லிமெண்டரியன். அவங்க இந்த அம்மா 80,000 ஓட்டுல தோக்கடிச்சாங்க, மறுபடியும் எம்பி ஆனாங்க. அதற்கு பிறகு நடந்த எலெக்ஷன் தான் டிஆர் பாலிங்க நின்னாரு. அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகல, சவுத் மெட்ராஸ்ல ஒன்னும் பண்ண முடியல. அது மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அப்ப வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு கட்சிகளுமே அந்த பார்வையிலிருந்து விட்டுட்டு கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுட்டாங்க, தர்றதே இல்லை யாருமே. அவ்வளவுதான். போனது கூட இங்க தமிழ் சேனன்னு அதிகமான வாக்குகளை பெற்றாங்க பாரதிய ஜனதா சார்பா, மற்றபடி ஜெயிக்கல முடியல. அந்த மாதிரி தான் இப்ப தமிழிசை வந்து மயிலாப்பூர்ல போட்டிடுறாங்க. மயிலாப்பூர்ல அதிக ஓட்ட வாங்கினது விஜய் தான். அவங்க போட்டாங்க தான்ட்ட. ஏன்? அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆன்டி டிஎம்கே அப்படின்ற போக்கஸ்ல ஜெயிக்கக்கூடியவனுக்கு தான் அவங்க அடிப்பாங்க. சோ அதிமுக புறக்கணிச்சு அடிச்சாங்க. இது அதிமுகவுக்கு பாதிப்பு நிச்சயம் ஏற்படும். அதே மாதிரி சில பாட்டில்ஸ்ல திமுகவுக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு குடிசை வாழ் மக்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவன் விஜய்க்கு போட்டிருக்கான், மறக்க முடியாது. இதெல்லாம் நான் வந்துட்டு பூத் லெவல்ல கேட்டுட்டு நான் பேசுறேன், சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது, கேட்டுட்டு நான் பேசுறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க இதுக்கெல்லாம்? சோ தேர் வில் பி இம்பாக்ட். ஆனா அதுதான் இவங்களை வந்துட்டு நம்ம கடைசியில் ஆரம்ப கேள்விக்கு வந்தோமே, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை, அதெல்லாம் வந்துட்டு விஜயால் ஏற்படுத்த முடியாது. விஜய் ஜெயிக்கணும்னாலே பெரம்பூர்ல ஒரு 45%, 42% ஓட்டு வாங்கிக்கணும். அங்க நிக்கிறான் ஆர்டி சேகர், உயிரை எடுத்துட்டு இருக்கிற தெரியுங்களா? அது விஜய் வந்துட்டு எங்கேயுமே உள்ள. இவர் போனாரு, நாமினேஷன் ஃபைல் பண்ணாரு, அப்புறம் மறுபடியும் வந்தாரு, பிகில் கோலம் போட்டாரு. நடுவில் வந்தாரா? அவன் வீட்டுக்கு வீடு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த தொண்டனை முதல்ல விஜய் தோற்கடிக்கிறாரான்னு பார்ப்போம். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.